அது மட்டுமல்ல, எவன் ஒருவன் தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிறானோ அவன் ஒழுக்கமாக இருப்பான் என்பது சொல்லப்படாத ஒரு உண்மை. அதையும் மீறி இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நாம் சொன்னால், விவசாயத்திலே உழைப்பவர்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இப்போது அங்கும் உழைப்பு குறைகிறது. ஆனால் உடலை பாதுகாப்பதற்கு நீங்கள் 1 மணி நேரம் செலவு செய்யவில்லை என்றால், கள்ளக்குறிச்சியிலேருந்து நான் மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமாக போகிறேன், எனக்கு பெட்ரோல் போடக்கூட நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி நான் அப்படின்னா, உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே, இந்த வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். அப்போ என்ன செய்யணும்? குறிப்பாக ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடலுக்காக செலவு செய்தால், அது எதுவாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், ஓட்டமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், அல்லது யோகாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் குறையும். 161 மணி நேரம் உங்களுக்கு சாஸ்வதம். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்யலைன்னா அந்த மீதமுள்ள நேரம் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. நாம் ஒரு பணத்தையோ ஒரு வேலையையோ